ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலை டிஃபன் வந்து சப்பாத்தி எக் மசாலா. சப்பாத்தி எக் மசாலாவுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த மாதிரி மசாலா பண்ணிக்கலாம். 2 பேர் 3 பேர் சாப்பிட்ணுன்னா 4 சப்பாத்தி தான் 5-6 சப்பாத்தி தான் இருக்குன்னா பத்தாவது கொடுக்கறதுக்கு. அதுக்காக டக்குன்னு ஐடியா பண்ணி சப்பாத்தி எக் மசாலா செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். தக்காளி உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் பொடி, மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 முட்டை, தேவையான உப்பு. இப்போ வாங்க சப்பாத்தி எக் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாது காலை வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து குழந்தைங்களுக்கு சப்பாத்தி எக் மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சப்பாத்திக்கு பிறகு ஆல்ரெடி போட்டு வச்சுட்ருக்கேன். ஒரு 5-6 சப்பாத்தி இருந்தாவே போதும், தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம் எக் மசாலா பண்ணுறதுக்கு. சப்பாத்தி எக் மசாலா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி எல்லாம் தோசைக்கல்லை போட்டுட்டு அதுக்கு கத்தியால் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அப்புறம் எக் மசாலா செய்யணும். செஞ்சால் செம்மையாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் சில்லி பரோட்டா சாப்பிட்றீங்க பாருங்கள், அதுமாதிரி சப்பாத்தி மசாலா அதுமாரி செய்யலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வெங்காயம் 300 ரூபா வணங்கிருச்சு. இப்போ சப்பாத்தி எக் மசாலாவுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சப்பாத்தி எக் மசாலாவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். 5 சப்பாத்தி இருந்தால் கூட போதும், டக்குன்னு செஞ்சிடலாம் சப்பாத்தி எக் மசாலா. ஒருத்தர் சாப்பிட்றதான் சப்பாத்தி இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னா இல்லைன்னா சப்பாத்தி மிஞ்சி போனால் கூட இந்தமாதிரி செய்யலாம். நம்ம போட்டு வச்சுட்டா நைட்டு யாருமே சப்பாத்தி சாப்பிடல, அதுக்கு காஞ்சி போயிடுச்சு வேஸ்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கவே தேவையில்லை. இந்தமாதிரி சப்பாத்தி எக் மசாலா இப்போ நான் எடுத்து வச்சுக்க மசாலா ஐட்டம் பூரா உங்கள் காரத்துக்கு தக்கன ரெண்டு முட்டையை பாருங்கள் நல்லா உடச்சி கொஞ்சமாக உப்பு பெப்பர் போட்டு நல்லா அடித்து கலக்கி இப்போ சப்பாத்தி எக் மசாலாவில் ஊற்ற போகிறோம். பாருங்கள் நல்லா கட் பண்ணி உதிரி வச்சுருக்கோம் பாருங்கள். குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுமாரி சண்டே செஞ்சு கொடுங்க. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. 2 முட்டையை நல்லா அடித்து கலக்கியிருக்கேன் பாருங்கள், உப்பு பெப்பர் போட்டு. ஏன்னா அப்படியே ஊற்றினோம்னு வச்சுக்கோங்க நமக்கு டக்குன்னு கிண்ட முடியாது. அதனால் ஒரு பவுல் எடுத்து நான் உடச்சி பாருங்கள் முட்டையிலையும் உப்பு பிடிச்சிருச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இதுதான், சப்பாத்தி எக் மசாலா. சில்லி புரோட்டான்னு நீங்கள் கடையில் போய் சாப்பிடுவீங்க பாருங்கள், அதுமாதிரி சப்பாத்தி புரோட்டா கூட சொல்லலாம். இதை இன்றைக்கி எங்கள்கிட்ட சுண்டல் இல்லை, சுண்டல் வச்சுருந்தா கூட இதுமாரி சுண்டலும் போடலாம். ஒயிட் சுண்டல் வேக வைக்க டைம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து வச்ச சப்பாத்தியை போட்டு மசாலா பண்ணால் எக் சப்பாத்தி மசாலா ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் சப்பாத்தி, ராட்டி மாரி இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் சப்பாத்தி எக் மசாலா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அங்கே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவே அட்ராக்ஷனாக அழகாக இருக்கு பாருங்கள். அப்படியே கொத்தமல்லியில் அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விடுங்க. சுண்டல் வேக வச்சுருந்தா கூட இது மேலே சுண்டல் போடுங்க, அப்படியே செம்மையாக இருக்கும் எக் சப்பாத்தி மசாலா. நீங்கள் கடையில் போய் சில்லி புரோட்டான்னு சொல்வீங்க பாருங்கள், அதுதான் இது. இப்போ என் குட்டி குழந்தை உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க லிங்க்ல நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். 2 பேரும் சொல்லுங்கள். சப்பாத்தி மசாலா ரொம்ப எம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன சாப்பாடுன்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.